கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அனுபவி ஆனால் அடிமைப்படாதே என்று நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குங்க. எப்படி வேணாலும் இந்த உலகத்துல வாழலான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படிதான் வாழணும்னு நான் ரோடு மேல கோடு போட்டு வாழ்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு கடைக்கு போனா அந்த கடையில 1000 ட்ரெஸ் இருக்குங்க. ஆனா உனக்கு எது சூட் ஆகுமோ அதை போட்டாதான் உன் வாழ்க்கைக்கு நல்லாகவும் இருக்கும், அழகாகவும் மாறும். எல்லாவற்றையும் அனுபவிக்க அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா எதற்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அனுபவிக்கணும்னு ஒரு கான்செப்ட்ல போய் இது நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பார்க்க போய் அவன் அடிமை ஆயிட்டான் நிறைய காரியத்துல. நிறைய நேரத்தில் நிறைய வாலிப பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா தப்பான படத்துக்கு நான் அடிக்டட் அப்படின்னு சொல்றான். அது ஏன் சொல்றான்னு தெரியுமா? சும்மா போனை நோண்டும் போது அது சைடில் ஒரு ஆடு வரும். சும்மா தான் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தான். ஒரு நாள் 2 நாள் ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ள போக 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 அவன் ஒரு மாதிரி அடிமையா மாறிட்டான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தம்பி, நீ எதுலையாவது அடிமையா இருந்து இதை விட முடியாம அனுபவிச்சுக்கிட்டு இருப்பனா, தேவன் சொல்லுகிறார், இன்று உனக்கு நான் அதிலிருந்து விடுதலையை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு உனக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஆனா எல்லாம் உன்னை நேர் வழியில பக்தி விருத்திக்கு நேரா நடத்துமான்னு கேட்டா கிடையாது தம்பி. அதனால எல்லாத்துலயும் அடிமைப்படாத, எல்லாத்தையும் அனுபவிக்காத. சரியா? இது அனுபவிக்க வேண்டிய வயசன்னா, இது என்ஜாய் பண்ண வேண்டிய வயசன்னான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காணாம போயிடுவ. அப்புறம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், என்ஜாய் மை லைஃப்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறான், பைக்கில் சுத்துறான். ஒரு லவ் இருந்தா கெத்துன்னு நினைக்கிறான், ஒரு பைக் இருந்தா கெத்துன்னு நினைக்கிறான். நல்லா முடிய வெட்ட சொன்னா ஒரு மாதிரி குரங்கு மாதிரி முடிய வெட்டிட்டு அலைகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்ற, லாஸ்ட் அடிமை ஆயிட்டேன்னா ஏதாவது ஜெயிலில் ஒன்றை பார்க்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஆல்கஹால் சென்டர்ல பார்க்கலாம், இல்லாட்டி எங்க தெரியுமா பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம், இல்லாட்டி ஏதாவது வீட்டுக்குள்ள டிப்ரெஷன் ஆகி இருக்கிற. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், எதற்கும் அடிமைப்படாத. உன்னை நல்ல வழியில எது நடத்துதுன்னு பாரு, உனக்கு நல்ல ரூட்டு எது காண்பிக்குதுன்னு பாரு, அதுல நீ போறது தப்பே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, பிரதர் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ண சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்க சொல்றீங்க அப்படின்னு. இது நல்லதா கெட்டதா? ஆனா எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்க சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் போனை நோண்ட சொல்லுங்க, இது நல்லதா? பிரதர் எப்ப பார்த்தாலும் நீங்க அப்படியே சொல்றீங்கன்னு, அது நல்ல விஷயம் தானே. அதனால பாத்தியா, நீ செலக்ட் பண்றதுல தான் இருக்குது. உன்னை நல்ல வழியில எது நடத்துமோ, நல்லவங்க யாரோ அவங்க கூட டிராவல் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம்.
அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை விசேஷ விதமா ஆண்டவரே அப்பா, வாலிப பிள்ளைங்க மேல யாராவது எதுலையாவது அடிஷன்ல இருந்தா கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படி அடியான் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.